1/2 கிலோ போன்லெஸ் சிக்கன், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், தேவையான உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அரை மணி நேரம் அப்படி இருக்கட்டும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க பாதி குடமிளகாவும் இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம். ரொம்ப ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா ஜூஸியாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹீட் வர ஆரம்பித்ததும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஹனி சேர்த்துக்கிறலாம். ஹனி சேர்த்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பர் டேஸ்ட்டில் ஹனி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை பார்த்துட்டு மறக்காமல் ஜாப் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.